காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் சுகாதார ஆய்வாளர்கள் என்று ஒரு 1066 பேர் ஏற்கனவே அவர்களிடத்திலிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஜமாபியின் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஒரு 38 வழக்குகள் இதில் தனித்தனியே நடைபெற்ற காரணத்தினால் உயர்நீதிமன்றங்களின் அறிவுறுத்தலை ஏற்று இந்த 1066 பேருக்கும் தேர்வு நடத்தி அவர்களை தேர்வு செய்வது என்கின்ற வகையில் அதற்குரிய அந்த அரசு ஆணைகளை பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அவர்களுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு 1066 பேருக்கு பணியாணைகள் தரப்பட இருக்கிறது. PHN என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் 2250 பேருக்கு அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் ஒரு 13 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த 13 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அவரிடத்தில் ஏர்லி பெட்டிஷன் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் துறையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு அநேகமாக டிசம்பரில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அது வந்தவுடன் உச்சநீதிமன்றத்தில் 13 வழக்குகளுக்கும் தேர்வு காணப்பட்டு அவர்களுக்கும் கூட இன்றைக்கு அவர்களையும் இந்த துறையில் 2250 கிராம சுகாதார செவிலியர்களை இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது கூட எம்ஆர்பியின் சார்பில் ஒரு 47 பிசியோதெரபிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இயற்முறை மருத்துவர்களுக்கு தேர்வு நடைபெற தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 47 இடங்களுக்கு 8772 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 8772 தகுதி படைத்த 47 பேர் எம்ஆர்பியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. எனவே இந்த நிலையில் அரசின் சார்பில் கடந்த ஒரு வாரத்தில் 428 மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு, 2553 மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு தேதி முன்கூட்டியே அறிவித்திருப்பது, 2140 செவிலியர்களுக்கு வருகிற 2ஆம் தேதி பணியாணைகள் தருவது என்று பல்வேறு பணிகள் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2056 பணிகள் மட்டுமா இல்ல எல்லா பணிகளும்? மருத்துவர் பணியிடங்கள் மட்டும் நாங்க 2553 முழுமையா மருத்துவர் பணியிடங்கள். மற்ற பணியிடங்கள் தான் நான் சொன்ன ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எக்ஸாம்